புள்ளே கொடுக்கல, அல்லாத வயசுல கொடுக்கணும். இன்னொரு நபியை பாருங்க, ஜக்கரியா நபி. இவர் யாரு? இவரும் நீண்ட நீண்ட காலமா அல்லாட்ட கேட்கிறார், புள்ள வேணும், கொடுக்கல. கடைசி அணிஞ்சர் அல்லாட்ட அவர் தன்னுடைய நிலையெல்லாம் சொல்லி, அல்ல என்னெல்லாம் இப்படி நான் கேட்டுக்கிட்டே இருங்க, தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? ரப்பி இன்னி வஹனல் அலுமு மின்னி, யா அல்லாஹ் என் எலும்புலாம் தளர்ந்து போச்சு, நம்மள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, ஜீவனே இல்ல அப்படின்னு விளங்கிக்கிட்டு சொல்றாரு. இன்னி வஹனல் அலுமு மின்னி, என்னுடைய எலும்பு ரொம்ப பலவீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅல ராசு ஷைபா, தலை வேற வெள்ளை வெள்ளேர்னு மின்னுதல்ல, எனக்கு என்ன வயசாச்சு, எலும்பு தளர்ந்து போச்சு, தலை வேற வெள்ளை வெள்ளேர்னு என்ன செய்ய மின்னுகிறது. ஆனாலும் உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் ஒதுங்க மாட்டேன். அதுக்காண்டி ஒதுங்கிடுவேனா? கிழவனா தான் உனக்கு தர முடியாதா? நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படிங்கிறார். உலகம் சொல்லிவிட்டு முடியலன்னு உனக்கு முடியும், நாங்க எதை முடியாது என்று நினைக்கிறோமோ அது உனக்கு முடியும். எங்க கணக்கு நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். நம்மள என்ன நினைக்கிறோம்? நம்ம புள்ள எப்ப கேட்போம்? எப்ப கேட்பீங்க? ஒரு ஆளுக்கு புள்ள இருந்து வைங்களேன், 25 வயசுல கல்யாணம், 25 வயசுல கேட்பாரு, 30 வயசுல கேட்பாரு, 35ல இப்படி அரைக்குறை ஆயிடுவாரு, 40 ஆனா அது காவாசி தான் கேட்பாரு, 50 ஆச்சுன்னு வைங்களேன், இங்க நமக்கு பிள்ளையாவது வர்றதா அப்படிம்பாரு. 95 வயசுல கேட்பீங்களா? 95 வயசு வரைக்கும் பிள்ளையே இல்ல, அப்ப என்ன பண்ணிடுவீங்க? இப்ப எப்படி வர வேண்டிய இடத்துல வரலையே, இப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம தளர்ந்துருவோம். இவர் தளரல, நபி இல்லையா? அவர் நினைக்கிறாரு நம்ம எது முடியாதுங்கிறோமோ அது நினைக்க முடியும். அவன் நினைச்சா தள்ளாத வயசுல கூட அந்த வீரியத்தை கொடுத்து பிள்ளைய தருவான் அப்படின்னு நம்பி அல்லாட்ட கேட்கிறார். அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? குழந்தையும் கொடுத்து பேர் வச்சு கொடுத்தான். இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யான்னு பேர் சூட்டி உனக்கு ஒரு புள்ளைய தருகிறோம். இந்த பேர் இதுக்கு முந்தி யாருக்கும் வச்சது இல்ல, நானே பேர் வச்சு நானே உனக்கு பிள்ளைய தர்றேன். பேர் அல்லாஹ் வச்சு விட்டான். அவருக்கு பிள்ளைய கொடுக்கும் பொழுது ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டு உனக்கு பேரு நானே வைக்கிறேன், யஹ்யான்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேரையும் வச்சு கொடுத்து விட்டான். இவர் தானே கேட்டாரு, அல்லாஹ் கொடுத்துறான்ல, நம்பணும்ல. கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவருக்கு சந்தேகம் வருது. அதுக்கு முந்தி உறுதியா இருந்தவர் அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவர் நினைக்கிறாரு நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ப ஏல்ல அவருக்கு. அவர் கேட்கிறாரு, ரப்பி ஜல்லி ஆயா, அல்ல நீ குடுத்துட்டேன்னு சொல்ற, என் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை இருக்குதுங்கிற விஷயம் 6 மாசம் நான் அந்த காலத்துல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அந்த காலத்து முறையில் என்ன செய்யணும், வயிறு பெருசா பண்ணதான் தெரியும். 4-5 மாசத்துக்கு பிறகு எனக்கு தெரியும். அவ்வளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. இப்ப என் மனைவி சூழ் கொண்டு விட்டாள் என்பது எனக்கு இப்பவே தெரியணும். என்னைக்கு என் மனைவியுடைய கருவுல குழந்தை உண்டாகி விட்டதோ அங்கே எனக்கு தெரியணும். அல்ல ரப்பி ஜல்லி ஆயா அப்படிங்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு அத்தாச்சி வேணுமா? அப்ப ஒரு 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது போ. அல்லாஹ் துகல்லி மன்னாஸ ஸலாஸ லயாலின் சவியா, 3 நாளைக்கு வாயை திறந்த பெருபேதான், பேச்சு வராது. அப்ப நீ விளங்கிக்கிறல, நம்ம மனைவி சூழ் கொண்டு விட்டால் அப்படின்னு விளங்கிக்க. அப்ப அவருக்கு பேச்சு என்னைக்கு வரலையா அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிட்டாரு, கரு வளர ஆரம்பித்து விட்டது விளங்கிட்டார். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? அந்த அளவுக்கு தள்ளாத வயசுல தலையெல்லாம் நரைச்சி போய் எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து அவருக்கு புள்ள இல்லைன்னு ஆயிருச்சே. கடைசி காலத்துல எல்லாம் கொடுத்தானே, என்ன விளங்குது? என்ன விளங்குது? அவன் கையில இருக்குது, யார் கையில இதை கொடுக்கல. நாகூர் ஆண்டவர் அவருக்கு புள்ள உண்டா முதல்ல? இவன் என்ன செய்யறான், நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்குறான். இந்த நாகூர் ஆண்டவருக்கு எல்லாம் பிள்ளைய கொடுத்தாங்க, அவருக்கு பொண்டாட்டியை கொடுக்கல. பிள்ளைய கொடுக்காட்டா கூட அது ஒரு கணக்கு, பொண்டாட்டி கொடுக்கலன்னு என்ன கணக்கு? பொண்டாட்டி, அதாவது ஒரு மனிதனுக்கு ஆண்மை அந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தா கல்யாணம் பண்றது கடமை, இல்லாட்டி வழி தவறிடுவான். என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அது மாதிரியான ஆசை உணர்வுகள் இருக்கு, ஆணோ பெண்ணோ, அந்த கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற பருவத்தை அடைந்து விட்டார்களே ஆனால், என கல்யாணம்லாம் தேவையில்லைன்னு சொல்வார்களே ஆனால், பலைசமின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணணும். பண்ணலன்னா ரசூலுல்லாஹ் சேர்ந்தவர் இல்லை. இவர் மகானா இருந்தா என்ன பண்ணி ஆவனு? நமக்கு இந்த ஆசையெல்லாம் தந்திருக்கிறான், நம்ம கல்யாணம் பண்ணணும், அவர் பண்ணாமே இருந்துட்டார். என்ன மேட்ரு? அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாது. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசையோ அது மாதிரியான உணர்வுகளோ அது மாதிரியான சக்தியோ அவருக்கு கொடுக்கல. அல்ல அதையே கொடுக்கலங்கும் போது அவர்கிட்ட போயிட்டு பிள்ளைய கேட்கிற, புள்ள பெறுவதற்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுக்காதனால பொண்டாட்டியை கொடுக்கல. அல்ல அவருக்கு யாரு கொடுக்கல? நாகூர்ல அடங்கியிருக்கிறார் நாகூர் ஆண்டவர். நாகூர் ஆண்டவருக்கு பொண்டாட்டி நகி. அப்புறம் என்ன பிள்ளை கேட்கிற அவர்கிட்ட போய்கிட்டு?
அவரை எவன் வீட்டு பிள்ளைய எடுத்து வளர்த்தாருன்னு வருது. யூசுப் ஒரு ஆளு, அதுவும் என்ன புள்ள, அதுல பெரிய கதை விட்டு அடிச்சிருக்கிறாங்க. எப்படி புள்ள, ஒரு வீட்டுக்கு போனாராம், புள்ள இல்லன்னு முறையிட்டாங்களாம். கதையை பாருங்க எவ்வளவு முரண்படுறாங்க. அவருக்கு புள்ள இல்ல, அவர் புள்ளைய கொடுப்பாருங்கிற நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி எப்படி கதை உண்டாக்குறாங்க. அவர் ஒரு வீட்டுக்கு போனாராம், போன உடனே நினைச்சாராம் புள்ள இல்லைன்னாங்களாம். புள்ள இல்லையான்னு சொல்லி வெத்திலையை மெண்டு கொடுத்தாராம் தின்னு. யாருக்கு, அந்த பொம்பளைக்கு. உடனே என்ன வாச்சான், வெத்தில வழியா கருவுண்டாயிருச்சு. இவர் வெத்திலை மெண்டு கொடுத்த உடனே புள்ள, அந்த பொம்பளைக்கு புருஷன்லாம் இருக்குது, வெத்திலை மெண்டு கொடுத்தோன்னு புள்ள உண்டாயிருச்சான். அவர் சொல்லிட்டு போனாரா, நான் வெத்திலை மெண்டு கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், பிறந்த உடனே அந்த குழந்தை கேட்கும், என்ன கேட்கும், எங்க பாப்பா எங்கன்னு கேட்கும். பாப்பா எங்கன்னு கேட்டா என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். மூழுது கிதாபுல இருக்கு இதெல்லாம், நான் கதையை விட்டு அடிக்கல. மூழுது கிதாபுல ஷாவுல மீன் மூழுது எழுதி வச்சுக்கிறானு. குழந்தை பிறந்துச்சான். பிறந்த உடனே நினைச்சுட்டான், அதுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஐநா அபி, எங்க பாப்பா எங்க, அத்தா எங்க. அவர் அத்தா சொன்னாரா, நான் தானடா அத்தா, நீ டூப்ளிகேட் அத்தா. அவர் சொன்னாரா, ஐநா அபி ஹக்கா, ஹக்கான எங்க பாப்பா எங்க, உண்மையான பாப்பா எங்க. யாருக்கிற பெத்த அப்பன்ட்ட கேட்கறான், எப்படி எங்க உண்மையான பாப்பா எங்க. ஆஹா, இவனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ நாகூருக்கு போ, அங்க ஒருத்தர் இருப்பார் முசாபிரு, நெசமாதான் முசாபிர் வருது, பிச்சர் தானே சாப்பிட்டாங்க. இந்த நாகூர் ஆண்டவருங்கிற தொழிலா பண்ணாரு, சொத்தா வச்சிருந்தாரு, எப்படி சாப்பிட்டாரு, வீடுடா பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு ரிஸ்க் கேட்கறான். அவரே பிச்சை வாங்கி திண்டு பக்கீர்களோட சுத்தினார்னு வருது. வீடு விடா போய் யாசம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ரிஸ்க் கேட்கறான், அவர்கிட்ட போய் பிள்ளைய கேட்கறான். விளங்குதா உங்களுக்கு? இப்படி அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி அவர் வெத்திலையிலே பிள்ளை கொடுத்தவராகணும்னு காட்ட வர்றான் நம்மள்ட்ட. வெத்திலையில கொடுத்த புள்ள வயிற்றுல வயிற்று வாய் வழியா சாப்பிடுறது, வயிற்று எங்க போகும், அது கற்பாறைக்கு போகுமா என்னங்கிற. எச்சில்ல உயிரணுக்கள்லாம் இருக்கா, குழந்தை உண்டாகக்கூடியது இருக்குதா? இப்படி எல்லாம் இருந்தா இப்ராஹிம் நபி ஏன் எச்சையும் பொண்டாட்டி கொடுக்கல, ஜக்கரியா நபி ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா விளையிக்கிட்டு என்ன செய்யறோம், குழந்தைய தாங்க. அதிகாரம் அல்லாஹ்வுக்கு விளங்கல, எல்லா வல்லமே அவன்கிட்ட தான் இருக்குது. இந்த மேற்று விளங்கல, அதை விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தான். கொடுத்துட்டு எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கொடுக்கிறது கூட பெரிய மேட்டர் இல்லைங்க. கொடுக்காம இருந்தா கூட சகிச்சுக்கிடுவான். ஆம்பளை பிள்ளை இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, எல்லாம் பொம்பளை பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளை, 4ஐயும் கட்டி கொடுத்தாங்க. 4 உலகத்துல நல்லா வாழ்ந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க ஆசைப்படுறாங்க, என்ன ஆசைப்படுறாங்க, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே. அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்குறான். அதுக்கு இப்ராஹிம் நபியுடைய பேரை வைக்கிறாங்க. இப்ராஹிம் தன்னுடைய பாட்டனார் பேரையே இப்ராஹிம் நபி பேரை வைக்கிறாங்க. வச்சு பால் குடிக்கிற பருவத்திலேயே அந்த குழந்தை இறந்துருது. யார் இறந்துடுறா, இப்ராஹிம் இறந்துடுறார். நபிகள் நாயகம் கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா வழியா. ஏன், எவ்வளவு அந்த பிள்ளை மேல பாசம் வச்சிருப்ப, எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்லங்க. நமக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. கண்ணீர் கொட்டுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அழுவுறீங்க? என்ன சொல்றாங்க, இது இரக்க உணர்வு அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிர் ருஹமா, இரக்க உணர்வு உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ராஹிமுடைய ஜனாசாவை பார்த்து பேசுற மாதிரி நமக்கு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, அல்லாஹ்னு ததுமவு, கண்களிலே இரத்த கண்ணீர் வடிகிறது. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையில துடிக்கிறது. ஒ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன், தாங்க இயலல, தூக்க முடியல அப்படின்னா எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. இதுல அல்லாஹ் என்ன மெசேஜ் வைக்கிறான், எவனுக்கோ குழந்தைய கொடுத்திருக்கிற அல்லாஹ், அபூ ஜஹலுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கெல்லாம் குழந்தையை கொடுத்திருக்கிற அல்லாஹ் யாரு கொடுக்கல, நபிகள் நாயகத்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டானுங்க. என்ன விளங்குது, இவன் சொல்றான் அது நோய் தீக்கிற அதிகாரம் அங்க இருக்குது, வைத்த வலி தூக்குனா இங்க போ, காய்ச்சலுக்கு அங்க போ, தலைவலிக்கு இங்க போன்னு சொல்லி பைத்தியத்துக்கு இங்க போன்னு பிரிக்கிறியடா. அவங்க பிள்ளைக்கு வந்த நோயை அவங்களுக்கு குணப்படுத்தி ஹயாத்தாக்க முடிந்ததா? மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள். இஸ்லாமும் அப்படி மீட்டெடுத்தாராம். கதை விடுறானுங்க. எப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அந்த புள்ள துடிக்க துடிக்க மரணிக்கும் பொழுது அழ முடிஞ்சதை தவிர எழுப்பி விட முடிஞ்சா? இவன் என்ன கதை விடுறான்? ஒரு அம்மா வந்தாங்களாம் அப்துல் கார் ஜீலானிட்ட, ஷேக் அவர்களே என் பையன் இறந்துட்டான், வாலிபன் இறந்துட்டான். எப்ப இறந்தான்? ராத்திரி இறந்தான். உடனே அப்துல் கார் ஜீலானி என்ன பண்ணாராம், இப்படி எட்டி பார்த்தாராம், வானத்தை பார்த்தாராம். பார்த்தா அந்த மலக்குள் மௌத் இருக்காருல,
அவர் கூடையில எல்லா உயிரையும் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். எழுதி வச்சுக்கிறாங்க கதை, கூடையில அள்ளிட்டு போவாங்க உயிரை. அவன் எழுதி வச்சிருக்கான். அப்படி இப்படியா பார்த்தார் அப்துல் காதர் ஜிலானி. பார்த்து நினைஞ்சாராம், ஓய் மலக்குல் மௌத் என்னங்க? அவர் பதில் சொன்னாராம், என்னங்க நீ எடுத்துட்டு போற சரி, இந்த புலானுடைய உயிரை மட்டும் விட்டுட்டு போ. நம்ம வந்து கேட்குதுல, அந்த பையனுடைய உயிரை மட்டும் விடு. அவர் சொன்னாரா, முடிய அல்லாவுடைய கட்டளை, நான் விட மாட்டேன் அப்படின்றாராம். உடனே இவர் ஒரு கயிறு, பாச கயிறு வச்சிருந்தாராம். அது கைத்தை விட்டு அடிச்சாராம். மலக்குல் மௌத் காலில் அப்படி வசமா மாட்டிருச்சான். கைத்தை விட்ட உடனே சினிமாக்கள்ல மாட்டும்ல, கதாநாயகம் மாட்டும் போது அந்த மாதிரி கைத்தை போய் மாட்டிருச்சு. மாற்றோட ஒரு வெட்டுதான் வெட்டினாராம். கூடையில உள்ள உயிரெல்லாம் அப்படி கொட்டி போச்சான். கூடையில பிடிச்சது 1000 பேர் பிடிச்சிட்டு போயிருப்பார்ல, அப்படி அம்புட்டு உயிரும் கொட்டி போச்சான். அன்னைக்கு ராத்திரி மூத்தா பணம் எல்லாம் பொழைச்சிட்டானுங்களாம். 1000 உயிர் வந்து நம்மளுக்கு கொட்டி போச்சு. என்ன வயிறு 1000 உயிர் வந்து பாடிக்குள்ள நுழைஞ்சிருச்சான். அப்ப அடக்கம் பண்ணிருந்தா எப்படி நுழைஞ்சு தெரியல, இருந்தாலும் வந்து நுழைஞ்சிருச்சான். வெறுங்கையா அல்லாட்ட போனாராம். இங்கப்பா என்ன அல்லா கேட்டான, என்னப்பா வெறுங்கையா வந்திருக்கிறிய, அதை ஏன் கேட்கிறாள், அந்த மாதிரி ஒரு நடந்து போச்சுன்னு சொல்லி வளர்க்கணும். உடனே அவர் சொன்னாரா, அல்லா சொன்னானா, அட ஒண்ணுதானே கேட்டாரு, ஹபீப் முக்கியமான ஆள் தானே கேட்டார், கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டியா, அம்புட்டே விட்டு வந்துட்டிய. அல்லா இவருக்கு பயப்படுறான். அல்லா யாருக்கு பயப்படுறான்? அந்த ஆள் கேட்டாருன்னா உன்னை கொடுத்துட்டு வருவியா, நீ எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வெறுங்கையா வந்து நிக்கிறியப்பா, ஒன்னு கொடுத்து வந்திருக்கலாம்ல. இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுக்கிறடா பாவிகளா. நபிகள் நாயகத்துக்கு பெத்த பிள்ளைய உயிராக்க முடியல, பார்த்து அழ முடிஞ்சிச்சு. பேர பிள்ளை சக்கராத்து ஹால்ல இருக்கிறான்னு சொல்லி ஜெயினபு கூப்பிட விடுறாங்க. நபிகள் நாயகம் போறாங்க, மடியில வைக்கிறாங்க குழந்தைய, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ரசூலுல்லாஹ் துடிக்குது. பேர பிள்ளை துடிக்காதா? கண்ணில இருந்து கொட்டுது கண்ணீர். வேற ஒண்ணு உங்களுக்கு செய்ய முடியல. மடியில இருந்துகிட்டே குழந்தை உயிர் போயிடும். பேர பிள்ளைய காப்பாற்ற முடியல. அவங்க பெத்து பிள்ளை 4 பிள்ளைல 3 பிள்ளை போய் தான் போச்சு. நபிகள் நாயகத்தினுடைய 3 பொம்பளை பிள்ளையும் அவங்க உசுரோட இருக்கும்போது மௌத்து. ஜெயினபு மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. போய் நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. ருக்கையா மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. உம்மு குல்சும் மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. மிச்சம் பாத்திமா மட்டும்தான். அவங்கள 6 மாசத்துல அற்பாயசுல போயிட்டாங்க. நபிகள் நாயகம் மௌத்தா போய் 6 மாசம் தான் இருந்தாங்க. அப்ப நபியுடைய குடும்பத்தாருடைய உயிரையே தடுத்து நிறுத்த முடியல. அப்ப குழந்தைய கொடுக்கிறது எடுக்கிறது எல்லாம் அவங்க எல்லாம் கொடுக்கிறாந்தா கொடுப்பான், எடுக்கிறாந்தா எடுப்பான். அதை கூட நபியோ வலியோ மகானோ பெரியாரோ தாயத்தோ தட்டோ தகடோ எதுவும் தடுத்து நிறுத்தாது. இப்படி எந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லது கெட்டது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குங்கிற ஒரு அடிப்படை நீங்கள் நம்பிவிட்டால், நான் 2 தான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரத்தையா சொன்னா சுபுகாய் விடும். அறிவுள்ளவர்களுக்கு இது போதும். ஓ, இஸ்லாத்தினுடைய பேசிக்கே இதானா, நீ என்ன விளங்கனு? அவன் தான் அனைத்து அதிகாரமும். எந்த மனுஷன்டையும் எந்த மகான்டையும் அந்த பொறுப்பு அவன் கொடுக்கவில்லை. அவன்கிட்ட தான் கெஞ்சணும், அவன்கிட்ட தான் சரணடையணும், அவன்கிட்ட தான் கோரணும், அவன்கிட்ட தான் மண்டியிடணும், அவன்கிட்ட தான் சாஸ்தாங்கம் பண்ணணும். எல்லா தேவைகளும் அவனிடத்திலே. என்னிடத்திலே கேளுங்கள், என்னையே நம்புங்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இந்த அடிப்படையை விளங்கி நம்முடைய நடைமுறைகளை நல்ல முறையிலே மாற்றிக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.